சிறப்பாகவும் மகிழ்ச்சியோடும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இந்த உன்னதமான திரைப்படத்தினுடைய பாடல் நாடா ஒளிநாடா வெளியிடும் நிகழ்ச்சிக்கு வருகை தந்து எனக்கு முன்னாலே உங்களிடத்திலே பேசிவிட்டு பிரச்சனைகள் எவ்வளவோ பிரச்சனைகள் அரசியல் இருக்கிறது, அவைகளெல்லாம் பார்த்த பொழுது எங்களுக்கும் சாதாரண பிரச்சனை, இப்பொழுது பேசிக்கொள்வோம், அடுத்த நிமிஷம் இணைந்து கொள்வோம் என்று சொன்னார் அண்ணன் சந்திரசேகர் அவர்கள். அப்படி நல்ல முறையில் நிர்வகித்துக் கொண்டிருக்கிற அருமையன் சந்திரசேகர் அவர்களே, அதே போல முன்னாலே வந்து வாழ்த்து சென்றிருக்கிற அருமையன் கலைப்புலி தானம் அவர்களே, அதேபோல் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கிற வாழ்த்து சென்றிருக்கிற எனது அருமை சகோதரர் KR அவர்களே, அருமை சகோதரர்கள் சிவா அவர்களே, முரளிதரன் அவர்களே, தேனப்பன் அவர்களே, சுரேஷ்குமார் அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே இந்த படத்தை இயக்கிய அருமை சகோதரர் சுந்தரேசன் அவர்களே, சுரேஷ்குமார் இசையமைத்த அருமை சகோதரர் ஸ்ரீகாந்த் அவர்களே, வந்திருக்கிற பார்வையாளர்களே, பத்திரிகை நண்பர்களே, உங்கள் அத்தனை பேருக்கு வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். வந்தவுடன் அருமை சகோதரர் KR அவர்கள் சொன்னதைப் போல எனக்கும் ஒரு நோட்டீஸ் தரப்பட்டது. திரைப்பட நிகழ்ச்சிகளிலே அதிகம் கலந்து கொள்வது ரொம்ப ரேர் தான். நாங்கள்லாம் அரசியல்வாதிகளாம் அதை நான் கொஞ்சம் ஆர்வமா இருக்கிறது காரணம் என்னன்னா, கலந்துக்கிறது மனசு கூப்பிட்டு ஒத்துக்கிறது காரணம் என்னன்னா, திரைப்படம் துறையை சேர்ந்தவர்கள் லட்சக்கணக்கில் வசிக்கிற தொகுதி என்னுடைய தொகுதி, டிநகர் தொகுதி. இன்னும் சொல்ல போனால் அவர்கள் அத்தனை பேரும் எனக்குத்தான் வாக்களிப்பார்கள் என்று வாக்களித்தவர்கள் அவர்கள். இது ஒரு சிறப்பு என்னவென்றால், எனக்கு தேர்தல் நேரத்தில் பிரச்சாரம் செய்வதற்கு அவர்களுடைய புத்தருடைய ரசிகர்களை எல்லாம் அனுப்பி நாங்கள் ஒரு பக்கம் பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறோம், ஆனால் நாங்களும் உங்களுக்கு செலக்டர்கள் என்று சொல்லி அவர்களும் ஒரு பக்கத்திலே பிரச்சாரம் செய்வதற்கு அவர்களை ஊக்குவித்து மிகப்பெரிய ஒரு பொதுக்கூட்டத்தை நடத்தி எனக்கு வாக்கு சேகரித்து அருமை சந்திரசேகர் அவர்கள். அந்த உணர்வுகளை நான் அவர்கள் பாராட்டுகிற அதே நேரத்திலே நான் அவரை பார்க்கும்போது எப்படின்னா, முதலெல்லாம் காலேஜில் படிக்கிறப்போ பெரிய ரெவல்யூஷனரி டைரக்டர் அப்படிங்கிற மாதிரி தான் நினைச்சிட்டு இருந்தேன். அன்னைக்குதான் பார்க்கிறப்ப சொன்ன பெரிய புரட்சிகரமான புரட்சியெல்லாம் இருக்கு தம்பி, எல்லாம் மனசுல இருக்கு, இல்லாம இல்ல, காலச்சூழலுக்கு தகுந்த மாதிரி சில விஷயங்கள் நடவடிக்கை எடுத்து கொண்டிருக்கு சொன்னார். அது கூட நான் பாராட்டினேன். இந்த திரையுலகம் அழிந்து போய்விடுமோ, ஒரு குறிப்பிட்டவர்களுடைய கைகளிலே சிக்கி இந்த திரையுலகம் சீரழிந்து போய்விடுமோ நினைக்கிற இடத்திலே சரியான முடிவெடுத்து இந்த திரையுலகத்தை காப்பாற்ற வேண்டுமானால் புரட்சி தலைவி அம்மாதான் இந்த ஆட்சிக்கு வர வேண்டும் என்று முடிவெடுக்கிறார்கள். அந்த முடிவெடுத்ததற்காக நான் மீது எனக்கு தனியான மரியாதை உண்டு. இது இன்றைக்கு அல்ல, இன்றைக்கும் இருக்கும். அதே போல அண்ணன் தானு அவர்கள், நான் முதலாக தேர்தலில் 2006 நிற்கிற போது டிநகரில் அருமை சகோதரர் டைரக்டர் ரத்னகுமார் அவர்கள் என்னை அழைத்துக் கொண்டு அண்ணன் தானு அவர்களை அலுவலகத்துக்கு சென்று பார்க்க போனோம். வாக்கு சேகரிப்பாகத்தான். அப்போ அதே பொன்முகளோடு இன்முகத்தோடு என்னை வரவேற்று, நிச்சயமாக நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் தம்பி, தைரியமாக போங்கள், எங்களால் முடிந்த பணிகளை நிச்சயமாக செய்வோம் என்று சொல்லி, அன்றைக்கு முதல் முறை நான் நிற்கிற போது யாரோ புதியவன் ஒருத்தர் நிற்கிறான், எங்கிருந்தோ வந்தானோ தஞ்சாவூர் காரணா, நான் தஞ்சாவூர் காரணம் இல்லை என்று சொல்லவில்லை. 25 ஆண்டு காலம் சட்டக்கல்லூரியிலே படிச்சு 25 ஆண்டு காலம் இங்க சென்னையிலே இருக்கிறேன், படிச்சு முடிச்சதுக்கு பிறகு இங்கே இருக்கிறேன். அப்படி இருந்தும் என்னை வெளியூருக்காரன் என்பதை போல சொல்லி என்னை தோற்கடிக்க வியூகம் வைத்த நேரத்திலே நாங்கள் எல்லாம் இருக்கிறோம், தைரியமாக இருக்கிறோம் அன்றைக்கு ஆதரவு நிறுத்தியவர்கள் அவர்களே இந்த நேரத்தில் நன்றி உணர்வோடு நான் இந்த நிகழ்ச்சியை ஒரு நன்றி பாராட்டுகிற நிகழ்ச்சியை நான் எடுத்துக் கொள்கிறேன். இந்த வாய்ப்பை தந்த 2 உன்னதமானவர்களை நான் வளர்த்துகிறேன். அந்த 2 பேரும் உன்னதமானவர்களாக இருக்கிற காரணத்தினால்தான் அருமை சகோதரர் KR அவர்கள் சொன்னார்கள், இது பிளான் பண்ணீங்களா அப்படின்னு சொன்னார்கள். இருக்கு, அரசியல் எத்தனை சூழ்ச்சிகள் இருக்கு,
அது மாதிரி திரையுலகமும் சாதாரண விஷயம் இல்லை, இது பயங்கர சூழ்ச்சிகளை கொண்ட இடம். எனவே நீங்க பிளான் பண்ணி பண்ணீங்களோ பிளான் பண்ணீங்களோ நிச்சயமாக பிரச்சனையோடு நெருப்பிலே பூத்த மலர் என்று சொல்வார்களே, அதே போலத்தான் இந்த படம் பிரச்சனையோடு மிகப்பெரிய வெற்றியை பெற போகிற படம் என்ற பெயரை பெற்றிருக்கிறது. வம்பு வந்தாதான் தீர்வு வரும், பிரச்சனை வந்தாதான் ஒரு முடிவு, நல்ல சுமூகமான முடிவு கிடைக்கும். அது மாதிரி நிச்சயமாக இந்த படம் மிகப்பெரிய வெற்றியை பெறும். திராவிட இயக்கத்துக்கும் இந்த திரையுலகத்துக்கு மிகப்பெரிய சம்பந்தம் உண்டு. அவைகளை எல்லாம் பற்றி பேச வேண்டும் என்றால் நிறைய நேரம் ஆகும். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் போன்றவர்கள் எல்லாம், கலைவாணர் என்.எஸ். கிருஷ்ணன் போன்றவர்கள் எல்லாம் சமீபத்தில் கூட பத்திரிகையில் ஒரு செய்தியை படித்தேன். புரட்சித் தலைவர் நடந்து ஒரு வாய்க்காலை தாண்டுகிற போது படப்பிடிப்புக்கு கல்கத்தாவுக்கு போயிருக்கிறார் என்.எஸ். கிருஷ்ணன் அவரும். வாய்க்காலை தாண்டுகிற போது செருப்பு அறுந்து விடுகிறது. உடனே என்.எஸ். கிருஷ்ணன் பின்னாலே வந்தவர், அந்த தண்ணீரை கடந்து வந்தவர் போய் அறையில் தங்குகிறார்கள். தங்கிட்டு உடனே எம்ஜிஆர் அவர்கள் எனக்கு செருப்பு அவசியம் வாங்கியாக வேண்டும், என்னால் வெறுங்காலம் நடக்க முடியவில்லை என்று சொல்கிறார். உடனே என்.எஸ். கிருஷ்ணன் சொல்கிறார், அப்படியா, ரொம்ப அவசியம், உனக்கு செருப்பு புது செருப்பு வேணுமா அப்படிங்கிறார். ஆமா, சரி, உள்ள போய் ஒரு பேக் நான் கொடுக்குறாரு, இந்த வச்சுக்க, இந்த செருப்பு எடுத்துக்கிறார். உடனே அந்த செருப்பை எம்ஜிஆர் பிரிச்சு பார்க்கிறாரு. அவர் போட்டு நேற்று கிழிஞ்சு போன அதே பழைய செருப்பு அழகாக தச்சு மெருகேற்றி இதை வச்சு, இது தம்பி புதுசா செருப்புங்கிறது பெரிய விஷயம் இல்ல, உங்களுடைய குடும்பத்தின் சூழ்நிலை காரணமாக உங்களை பிரிந்து இருக்க மனம் இல்லாத உங்களுடைய தாயார் உன்னையும் சகோதரனை பிரிந்தவர்களால் வாழ முடியாது. அப்படி இருந்தும் தன்னுடைய குடும்பத்தை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக எங்களோடு இந்த நடனக்குழு, இந்த நாடக குழுவோடு அனுப்பியிருக்கிறார்கள். எனவே உங்களை நல்ல முறையில் நல்ல பழக்கத்தை தந்து நல்ல முறையில் சேர்க்க வேண்டிய, உங்களை வளர்க்க வேண்டிய பொறுப்பு எனக்கு இருக்கிறது என்று சொல்லி அந்த சிக்கனத்தை சொல்லி இந்த செருப்படி போட்டுக்கொள் என்று சொன்னாராம். ஏன் இதை சொல்கிறேன் என்றால், கடைசி நேரத்திலே ஒரு வாழ்க்கை முடிகிற நேரத்திலே கூட உதவி கேட்டு வந்த நேரத்திலே தன் வீட்டில் இருந்து சொம்பை எடுத்து கொடுத்து பொழைத்துக்கொள், இதை விட்டு உழைப்பை எடுத்துக்கொள் என்று சொன்னாராம் என்.எஸ். கிருஷ்ணன். அதெல்லாம் மிகப்பெரிய ஜாம்பவான்கள்லாம் வாழ்ந்த இடம். அவர் பாத்தீங்கன்னா ஆயுள் ரொம்ப நாள் கிடையாது, 49 வயசுல இறந்துவிட்டார். பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் 29 வயசுல இறந்துவிட்டார். மிகப்பெரிய ஜாம்பவான்கள் அவங்க பாட்டெல்லாம் இன்னைக்கு ஒழிச்சுக்கிட்டு இருக்கு. அதே போல நான் இன்னொரு சம்பவம் சொல்றேன்னா, இதே என்.எஸ். கிருஷ்ணன் என்ன பண்ணிருக்காரு, நான் ஏன் அவரை பற்றி குறிப்பிட்டு சொல்கிறேன் என்று சொன்னால், திராவிட இயக்கத்தின் ஆரம்பத்திலே இந்த இயக்கத்தை வளர்ச்சிக்காக பாடுபட்டவர்கள். நான் எம்ஜிஆர் அவர்களை பற்றி சொல்லிக் கொடுத்தது என்றால் என்னுடைய கட்சியுடைய தலைவர் புகழ்ந்து பேசுகிறேன் என்று நினைத்துள்ளீர்கள். இருந்தாலும் அதை சொல்ல வேண்டும் என்பதற்காக சொல்கிறேன். அவரே ஒரு நிகழ்ச்சியில அவர் வீட்டுக்கு போய் படத்தை இன்கம் டாக்ஸ் அதிகாரிகள் சோதனை செய்கிறார்கள். அப்பொழுது புத்தகத்திலே எல்லாம் தர்மம் கொடுக்கப்பட்டது என்று எழுதப்பட்டிருக்கிறது. உடனே அந்த இன்கம் டாக்ஸ் அதிகாரி, ஏன்னா எல்லாத்தையும் தர்மம் கொடுக்கப்பட்டு எழுதியிருக்க, என்ன அது அப்படின்னு கேட்கிறாரு. உண்மையிலேயே தர்மம் கொடுக்க தர்றாங்க, நீங்க யாருன்னு சொல்லாம என்.எஸ். கிருஷ்ணன் வீட்டுக்கு போங்க, எங்க இவர் வீட்டுக்கு போங்க, அங்க போய் நீங்க உதவி கேளுங்க, அவர் என்ன சொல்றாரு பார்த்துட்டு அப்புறம் முடிவெடுங்க. அதே மாதிரி அவர் வந்திருக்காரு. அவர் போய் என்.எஸ். கிருஷ்ணனை பார்த்தோன்னா, என்னப்பா நான் ரொம்ப சாதாரண உடையில சிம்பிளா போயிருக்காரு, எனக்கு பொண்ணுக்கு திருமணம் பண்ணணும், ஒரு 1000 ரூபாய் பணம் இல்லாம மிகவும் சிரமமா இருக்கு, கட்டிய பொண்ணுடைய வாழ்க்கையை போயிடும், நீங்க எனக்கு உதவி செய்யணும் அப்படின்னு கேட்டேன். இதுதானப்பா, இதுக்கே கவலைப்படுறேன், கொஞ்ச நேரம் பொறுமையாரு, என் பையன் என்னுடைய மேனேஜர் இன்கம் டாக்ஸ் அதிகாரி பார்க்க போயிருக்காரு, அவர் வந்தோடனே உங்களுக்கு கொடுத்தேன், உட்காருங்க வெயிட் பண்ணுங்கண்ணா. உடனே இன்கம் டாக்ஸ் அதிகாரி, ஐயா நான் தான் அந்த இன்கம் டாக்ஸ் அதிகாரியே, என்னையே நீங்க இப்படி வச்சுட்டீங்க, ஆக நீங்க மிகப்பெரிய தர்ம சிந்தனை உள்ளவர் தான் அப்படின்னு சொல்லி வாழ்த்து கையெழுத்து கும்பிட்டவருடைய இதை அப்படியே அப்ரூவ் பண்ணான். இது சொன்னா, இப்படிலாம் இருக்கிற போது கொடுக்கிற உதவி மனம் வேண்டும். அந்த இதயம் பூர்வமாக அந்த மனதை பெற்றவர் தான் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களும். இப்படிப்பட்டவர்கள் வளர்க்கப்பட்டவர்கள் அவர்களாம். எனவே அந்த பண்பு இன்றைக்கு திரைப்படத்தில் நிறைய பேருக்கு இருக்கிறது. அந்த பண்பு கொண்டவர்களாக இவர்களும் இங்கே இன்றைக்கு அமர்ந்திருக்கிறார்கள். இன்றைக்கு திரையுலகத்தில் முக்கியமானவர்கள் எல்லாம் இங்கே அமர்ந்திருக்கிறார்கள். ஆக இவர்கள் எல்லாம் வாழ்த்துகிற இந்த நேரத்தில் இந்த படம் இவர்கள் எல்லாம் வாழ்த்துவதாலேயே நிச்சயமாக மிகப்பெரிய வெற்றியை பெற்றுவிடும் என்ற நம்பிக்கை எனக்கு வந்திருக்கிறது. ஏனென்றால் சொன்னார்கள், அற்புதமாக இருக்கப்பட்டிருக்கிறது சொன்னார்கள். எனக்கு இந்த திரையுலகத்தை பற்றி அவ்வளவா தெரியாது, இருந்தாலும் சொல்லுவேன், இந்த படம் நிச்சயம் வெற்றி பெற்றுவிடும் என்பது எதற்காக என்று சொன்னால், இன்றைக்கு இந்த நாட்டை ஆளுகிற முதலமைச்சர் புரட்சித் தலைவி அம்மா முதல்வராக இருக்கிற போது இந்த படம் வெளியிடுகிறது.
அவர் முதலமைச்சராக இருக்கிற போது நாடும் நல்ல முறையில் இருக்கும், திரையுலகமும் நல்ல முறையில் இருக்கும், இந்த படமும் மிகப்பெரிய வெற்றியை பெறும் என்பதை இங்கே சுட்டிக்காட்டி எப்படி திரையுலகர்கள் அதிகம் சொன்னாங்க, எங்களுடைய கோரிக்கைகளை எல்லாம் போராடி அம்மாவிடத்திலே பெறுவதற்கு அண்ணன் சந்திரசேகரத்திலே சொல்லுவோம் சொன்னாங்க. நீங்க போராட வேண்டியதில்லை, கேட்டதெல்லாம் கொடுப்பான், கேட்டதும் கொடுப்பவனே கிருஷ்ணா கிருஷ்ணாம்பாங்க. இறைவன் கேட்கணுமா, நம்ம கேட்டதான் கொடுப்பாரு. அதே இறைவனிடம் கையேந்துங்கள் இல்லை என்று சொல்வதில்லை முஸ்லீம் மதத்தில், இஸ்லாம் மதத்தில் சொல்லுது. அதே மாதிரி தட்டுங்கள் திறக்கப்படும், கேளுங்கள் தரப்படும் கிறிஸ்தவ மதத்துல. ஆனா எல்லா மதத்திலையுமே ஆண்டவன் நம்ம கேட்கணும், கேட்டாதான் கொடுக்கும். ஆனா இன்றைக்கு நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிற அம்மா கேட்காமலேயே கொடுக்கக்கூடியவர். அவர்களே நீங்கள் எந்த சிரமமும் தேவையில்லை, திரையுலகை மதித்து திரையுலகத்துக்காக எதையும் செய்யக்கூடியவர் என்பதை நேரத்தில் சொல்லி, உங்களுடைய கோரிக்கைகள் எதுவாக இருந்தாலும் உங்களில் ஒருவனாக நான் இருக்கிறேன். என்னை தேர்ந்தெடுத்தவர்கள் நீங்கள். திரையுலகத்தில் அதிகம் திரையுலக குடும்பத்தின் சார்பாக சட்டமன்றத்தில் ஒரு உறுப்பினர் இருக்கிறேன் சொன்னால் நிச்சயமாக நானாகத்தான் இருப்பேன் என்பதை சொல்லி, உங்களுடைய கோரிக்கைகளுக்கெல்லாம் நான் ஒரு விதியாக உள்ள சட்டமன்றத்திலே சொல்வதற்கு தயாராக இருக்கிறேன் என்று கூறி, இந்த படம் நல்ல முறையில் மிகப்பெரிய வெற்றியை பெற வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கொஞ்சம்